கடிச்சிருவேன்னு தான் மெம்பர்ஷிப் வர்றதே இல்லை. ஓ அப்படி சொல்லுங்க. கடிச்சு வச்சிருவேன்னா ஜவஹ அப்பா லபக்குன்னு எடுத்து வாயில் ஊற்றுன்னு சுட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது காஃபி. இது பசும்பால்மா, இது இங்கெல்லாம் பசும்பால் தான். லைக் போடுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. பசும்பால் ஆமாங்க. விவேக், நான் வந்து கல்பாக்கம். பசுக்கு எதுக்கு பசும்பாலா? இன்னும் அந்த காஃபி தோ இன்னும் கொஞ்சம் நிறைய கொதிக்குது இல்லடா. அப்பா ஒரு அளவு தான். காஃபினா நிறைய கூட குடிச்சிருவேன். டீ மட்டும்தான் 1/4 கப்பு ரவுண்டு. எங்கள் ஏரியாவில் ஒருத்தவன் 1 வீக்காக புதுசாக காஃபி ஷோரூம் ஒருத்தன் ஓப்பன் பண்ணியிருக்கான். நான் இப்போ டெய்லியும் அங்கே தான் போய் மதியம் குடிக்கிறேன் கல்பாக்கத்தில். நல்லாவே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் காஃபி நல்லா இல்லைனால செகண்ட் டைம் கொஞ்சம் டார்க்காக போடுங்க அப்படின்னு குடிச்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் இருங்க. குடிச்ச உடனே மாஸ்க் போட்டால் அந்த வாயில் உள்ள அனல் ஃபுல்லாக அப்படியே வரும். கொஞ்சம் இருங்க சீக்கிரம். ஹாய் முகமது. காஃபி வச்சுட்டு வந்து சரி கிளாஸ் வச்சுட்டு காஃபியை நிறையா கொடுத்துட்டாங்க. நான் என்ன தான் பண்ணட்டும்? சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியா? பிச்சிருவேன் கறியை. கைஸ் லைக் போடுங்க சீக்கிரம். டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு மேலே தெரியுது பாருங்கள் சப்ஸ்கிரைபர் தொட்டு சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப கம்மியாக இருக்குது. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் பட்டுங்களா? சீக்கிரம் பட்டுங்க. என்ன இந்த காஃபி உனக்கு நிறையா இருந்துச்சு? ஐயோப்பா இவ்வளோலாம் நான் குடிச்சதே இல்லை. நான் இதுவே லைவில் இருந்தாலும் கம்முன்னு வாங்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் நான் இவ்வளோலாம் குடிங்க ஊற்றி எடுத்துட்டோம் அப்படிங்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் லைக் போட லைக் போடுங்க சீக்கிரம் கைஸ். லைக் 400 லைக்கை தாண்டுங்க டக்குன்னு. காஃபியே இப்படி உறிஞ்சேன்னா அப்போ மற்றது இதை தாங்க என் ஹஸ்பண்ட் நேற்று கேட்டார். இதைத்தான் நேற்று கேட்டார். நேற்று எப்படி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நேற்று. இதே தான் நானும் அவங்களும் அதை தான் கேட்டாங்க. வாங்க நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக மெம்பர்ஷிப்புக்குள்ளே பேசலாம். இதில் வேண்டாம். மெம்பர்ஷிப்பு லைவில் என்ன நடக்கும்னு சொல்லு. சாக்கர், நீ வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோவில் ஜாயின் பண்ணு. நீ அதில் மட்டும் ஜாயின் பண்ண, என்ன நம்புறதா இருந்தால் ஜாயின் பண்ணு, அவ்வளோதான். அட பாவீங்களா, இந்த மாஸ்க்கு 1 லட்சம் போகணும்னு சொன்னீங்க.
டேய் மச்சான் என்னைய ஏமாத்தி போட்டாங்கடா பெயிண்ட் அடிச்சு வச்சு. அந்த மாதிரி இந்த நீ என்னென்னமோ கமெண்ட்ல பல லட்சம் அப்படி இப்படின்னு பேசி உசி பேத்தி விட்டீங்க போல இருக்குது. அவன் புதுசா வந்திருப்பானாட்டது. இன்னும் ஏதோ மாஸ்க்கு பல லட்சங்கிறாங்க. அப்படி என்னவா இருக்கும், நம்மளும் இருந்து பார்த்துட்டு போவோம். அவன் இருந்து பார்த்தவன் இந்த மாஸ்காடா பல லட்சம். ஐயோ சிரிப்பு தாங்கல. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கைஸ், அந்த 4 பேர் தான் இவங்க. இங்க பாருங்க, ஒண்ணுமே சரியில்லாத ப்ராடக்ட்லாம் இவங்க 3 பேரை வச்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம். ஐயாமார்களே வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பாடு சூப்பராக இருக்கும். இன்னைக்கு செஞ்சது தான். அட அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். கடைசியில் இப்படி ஏமாந்து போட்டிங்களா அருண் மாசு? நிதானமாகவும் நயமாகவும் லைவை நடத்தி செல்கிறாய். ஓகே சங்கர், தேங்க்யூ. மெம்பர்ஷிப் அப்படி தானே இருந்தது இன்னைக்கு. கட்டந்து ஃபன்னியாக பேசுகிறீங்க அக்கா. தேங்க்யூடா என் செல்லம். ஜானு விவேக் சிரிச்சிங்களா? நான் வீட்டில் எலி வந்துட்டு நினச்சேன். ஒன்றை எலி என்ன வேலை பார்க்க தெரியல, தூங்கும்போது காலை வந்து இப்படி கடிக்கும். நான் கடிக்க வைக்கவா? எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது, அனுப்பி விடவா? என்னவோ நாங்கள் எல்லாம் இல்லை, மெம்பர்ஷிப் இல்லை. நான் என்ன பறந்தா நீ ஒழுங்காக போடு கமெண்ட்ஸ். புரியலை சுத்தமாக. ஸ்பெஷல் லைவு போட கோல்டு சில்வர் லைவ் எல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் ஸ்பெஷல் ஷோவில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்பெஷலுக்கு மேலே இருக்கிற லைவை ஃபுல்லாக பார்க்கலாம். அதுவே நீங்கள் விஐபி எடுக்கிறீங்கன்னா அதான் நீங்கள் லாஸ்ட் இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவ் எடுக்கிறீங்கன்னா ஃபுல்லும் பார்க்கலாம். பர்சனல் மட்டும் எடுக்கிறீங்கன்னா பர்சனலுக்கு மேலே இருக்கிற ஃபுல்லும் பார்க்கலாம். அந்த மாதிரி கீழேருந்து படிப்படியாக ஏறிக்கிட்டே போகும். லைக்கு போடுங்க காய்ஸ். கேட்டு இருப்பார் போல், மாஸ்க்கு ப்ரைஸு சொன்னதை கேட்டு இருப்பார் போல். அதே தான். லைக் போடுங்க சீக்கிரம். சரி ஜாயின் பண்ணிடா சீக்கிரம். ஒரு மாதிரி டைம் வளர்த்திட்டு இருக்கீங்க. பட்டுன்னு லைக்கு போட்டோமா, ஜாயின் பண்ணோமா, மெம்பர்ஷிப்புக்கு உள்ளே போனோமா, பூந்து விளையாண்டோமா, வந்து தூங்கினோமான்ட்டு இல்லை. சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல், வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. ஸ்க்ரீனை வந்து 2 டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணி லைக்கு போடுங்க. ஸ்க்ரீன் இப்படி டபுள் டச் பண்ணி லைக்கு போடுங்க. சீக்கிரம் வாங்க. மேலே சப்ஸ்கிரைப் தெரியுது பாருங்கள் செல்லங்களே, அதை தொட்டு ஆல் கொடுங்க. மேலே சப்ஸ்கிரைப் தெரியுது பாருங்கள், ஆல் கொடுத்து சீக்கிரம் உள்ள வாங்க. உன்னை அப்படியே ஓகே ஃப்ரான்சிஸ். ஓகே அக்கா, உங்களை பின்னாடி இருந்து நான் உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கி வந்திருக்கேன். நிலா, உங்களுக்கு என்னாச்சு உடம்புக்கு? எதுவும் ஃபீவரா? இப்போது எதில் போட போகிறீங்க? இப்போ ஸ்பெஷல் ஷோ லைவ் தான் போட போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. கல்பாக்கம் நியூ காஃபி ஷாப்பு டெய்லி ஐயோ இருக்கா? அதெல்லாம் எவனும் கண்டுக்கல, நீ ஏன்டா எடுத்து கொடுக்குற? வெங்கடேஸ்வரா, தேங்க்யூ வெங்கடேஸ்வரா. விக்டர், அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பர்சனலை பற்றி மட்டும் காமனில் கேட்காதீங்க, எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. அதுவே ஸ்பெஷலில் வந்து கேளுங்க, ஸ்பெஷலை பற்றி கேளுங்க, விஐபி பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த 2த்தை பற்றி நான் மெம்பர்ஷிப்புக்குள்ளே மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரொம்ப வெரி வெரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராமன் நிலா அக்கா, சரி நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவோமா? அக்கா ஏதோ சித்தி அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி. அக்கா விஐபி எப்படி? நீ என்ன சும்மா வெட்டியே கேட்டுகிட்டே இருக்க, கட்டு பேசிட்டு போடா, உனக்கு என்ன போடா.
நிலா சோழன் நடித்த நிலா அந்த நாள் வரவில்லை. அப்போ நேரில் மீட் பண்ண முடியாதா? அக்கா சொல்லுங்க மைக். நல்லா இருக்கீங்களா? சா மெம்பர்ஷிப் லைவ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அது இல்லாமல் நாங்கள் ஃபோனில் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும் உங்கள்கிட்ட காமிக்கவா முடியும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும். நான் ரீல்ஸு போட்டாலும் லைவ் போட்டாலும் அதுக்கு நீங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. லைக் போடுங்க செல்லங்களே. அப்புறம் ஹவு மச் ஃபார் மெம்பர்ஷிப் மேலே நீங்களே டிபியை தொட்டு பார்த்துட்டு வாங்க. டிபியை தொட்டுட்டு நீங்களே செக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்குள்ளே நான் காமன் லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் லைவ் முடிச்சுட்டு தூங்கிடுவேன். ஓகே ஜாயின் பண்ணலாம் நீ நினைக்கிறதுக்குள்ளே நான் மெம்பர்ஷிப்பை முடிச்சுட்டு எனக்கு காலைல விடிஞ்சிடும். தேங்க்யூ 400 லைக் ரீச்டு. ஹே தேங்க்யூடா என் செல்லங்களே. சிப்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு சாப்பிடணும். கல்பாக்கத்தில் இறங்கணும் உடனே வா. அருண் போய் பார்த்துட்டு மிரண்டுட்டு வந்துட்டார். ஆத்தாடி அம்புட்டெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைங்க. ஆஹா கருப்பையா கருப்பையா. அப்புறம் சொல்லுங்க டேவிட் இருக்கு எத்தனை மணிக்கா? ஆஹா ஆஹா தானா தானே நானா. உன்னோட மாஸ்க் மாதிரியே இந்த இயரிங்கும் ஒரு அடையாளமாக்கி விட்டது. மாற்றிடுவேன். இன்னும் ஒரு 1 மந்த்து போட்டுட்டு அப்புறம் மாற்றிக்குவேன். லைக் போடுங்க செல்ல குட்டிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ லைக் வெரி மச். பாப்ஸு இப்படி க்ளோஸ்அப் பார்த்தா சரோ கமாண்ட்டு தான் ஞாபகம் வருது. டே கிட்ட கிட்ட வராதுடா, நானும் பாவம் தானே. அப்புறம் எனக்கு பர்சனல் லைஃப் எங்கன்னு கேட்டுருவேன். உங்களை பார்த்துருக்கேன், வாழ்த்துக்கள். பார்த்துட்டு நீ இன்னும் உசுரோடு இருக்கிறேன்னா அப்போ பெரிய விஷயந்தான். பாருங்கள் கைஸ், அப்போ அவன் வந்து உசுரோடு தான் இருக்கான். என்னோடய ஜேசிபி பல்ல பார்த்துட்டு அவன் உசுரோடு இருக்கான்னா அவனோட ஆயுஸ் ரொம்பவே கெட்டி. மூஞ்சி மாதிரி இருக்கு மாசு. மூச்சு மாதிரி இருக்கு. ஜாயின் பண்ணுறதுல என்ன பலன் இருக்குது? ஒரு வந்து பார்த்துட்டு போ. ஸ்பெஷல் ஷோக்கு வந்துட்டு போ. இல்லைனா சாம்பிள் பீஸ் வேணும் அப்படின்னா கோல்டுக்கு வந்துட்டு போ. வீக்லி ஒன்ஸு சாம்பிள் பீஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்ருப்போம். இதாங்க இப்படி தான் இருக்கும் ஸ்பெஷல் ஷோ, இப்படி தான் விஐபி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் இருக்கும். அதில் வேணால் ஜாயின் பண்ணி பாருங்கள். அக்கா உங்கள் சரி ஓகே வாங்க நம்ம லைவை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்புக்குள்ளே போகலாம். டைம் ஆயிடுச்சு. பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது பாப்பாவுக்கு பல்லு எடுப்பாக இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? புவனேஸ்வரன் வெளியில் சொல்லாதீங்க. பல்லு இப்படி நீட்டிகிட்ருக்கோன்னு சொல்லிடாதீங்க என்ன. உன் சிரிப்பும் பார்வையும் என் அன்றைய நாட்களை அழகானதாய் மாறுகிறது.
யார் இது குரூப் இல்லா? யாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்க கைஸ். அதெல்லாம் யாருக்கும் பொரியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. இஷ்டம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிட்டு இஷ்டம் இல்லாதவங்க போகட்டும். யாரையும் கம்பல்லாம் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்ணுறவன் ஷோவை பார்க்க போகிறான், பண்ணாதவன் போய்கிட்டே இருக்க போகிறான். அதனால் யாருக்கும் ரிப்ளை எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. மோனி உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. அதெல்லாம் வைத்து போன ஆட்களுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துட்ருக்காதீங்க. அதான் நான் கொடுக்குறேன்ல, போதும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப்பில் இது நமக்கு செகண்ட் சேனல். ஃபஸ்ட்டு சேனல் நேம் சிற்பி 92 டிகிரி மிஸ். செகண்ட் சேனல் சிற்பி 922 கொடைக்கல் மழை. விடுங்க. ஓகே ஜான், நான் அனுப்பின மாஸ் டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லும். கண்டிப்பாக ட்ரீம் நான் பார்க்குறேன், கண்டிப்பாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு லைக் போட சொல்லு, அப்புறம் ஓகே. அக்கா சூப்பர். ஓகே டேவிட்டா மெம்பர்ஷிப்பு போட்டாச்சு. அப்படியா? சரி. என் மெசேஜ் எல்லாம் படிங்க அக்கா. சொல்லுங்கம்மா அக்கா. கமர் சீக்கிரம். பொங்கல் ஆஃபர் இருக்கா? பொங்கலுக்கு ஸ்பெஷலாக ஏசியன் பெயிண்ட் தாங்க அடித்து வச்சு சூப்பராக இருக்குது. அதுவே பெரும் ஆஃபர் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. பாப்ஸ் மெம்பர்ஷிப்பில் இருந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அப்படியா? மெம்பர்ஷிப்புக்காரங்களா? அது ஒன்றும் கிடையாது. யார் அது பேர் மட்டும் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். கேப்ரில்லாவா? என்ன பேர் சொன்னீங்க? கோரிப்புல்லாவா? நாங்கள் பார்த்துக்குறோம், அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். ஓகே. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ் மோனினா. சரி ஓகே, எனக்கு ஒரு தூக்கம் வருது. நம்ம இதுக்குள்ளே போகலாம். கேப்ரில்லாவா? கேப்ரில்லாவா? அடா விட்டுட்ட போங்க. குரூபில்லா, கேப்ரில்லா இல்லை, குரூபில்லா. வீடுங்க, அப்படிதான். லைக் போடுங்க செல்லுங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களை நான் மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். பாப்ஸு குட் நைட்டு. மோனிக்குட்டி என் செல்லம், குட் நைட் செல்லம். நீங்கள் ரொம்ப கலர், அதை விட குரல் மிக இனிமையாக இருக்கிறது. ஆணில் முகத்தை காட்டுவீங்களா? இல்லைங்க, காட்ட மாட்டேன். டாக்ஸி, ஹே டாக்ஸி. பாப்ஸ் குட் நைட். இனிமையான கனவுகளோடு. உங்கள் அம்மா பேர் சுதாவா? அதுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? காதலன் பேர் முருகனா? ஃபேக் ஐடி போல் இருக்குது. யூடியூப் முழுக்க அப்படியா ஐடி? ஏன்னா நீங்களும் அதே மாதிரி மாறிடுங்க. ஏன் நீங்களும் அங்கே தவிச்சிட்ருக்கீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு. எஃப்எஃப் குட் நைட். செம்ம க்யூட். லைக் போடுங்க, வாங்க நம்ம ஃபுல் ஷோ பார்க்கலாம். ஃபுல்லாக நம்ம நிற்கவே இல்லை. ஃபஸ்ட்டு சேனல்லே நிற்கலை, செகண்ட் சேனல்லே வேறு நிற்கலை. சும்மா தான் நிற்பேன், வேறு எதுவும்லாம் நீங்கள் தப்பாக கணக்கெல்லாம் போட்டுக்காதீங்க. எதாக இருந்தாலும் மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் இருந்து கொஞ்சம் இது பண்ணிக்க. நான் தெரிய மாட்டேன், லாங் போயிட்டா. ஓகே, ஆல்ரெடி நிறைய டைம் இந்த சாரியில் பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் எத்தனை தடவை நம்ம கட்டினாலும் அது அழகாக இருக்கும். லைக் போடுங்க செல்லுங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உடனே ஜாயின் பண்ணுங்க, வாங்க மெம்பர்ஷிப்புக்குள்ள போகலாம். லைட்டு போட்டாதான் நம்ம தெரியுறோமே. அப்புறம்
எத்தனை வாட்டி நீங்கள் சரின்னு வந்தாலும் சலிக்காமல் பார்ப்போம் நாங்கள். தேங்க்யூ செல்லுங்களே, தேங்க்யூ. கண்ணு இருட்டா இருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே, இப்பதான் நான் தெரியுறேனே. சரி சரி சரி, வாங்க வாங்க, லைக் போடுங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பேக் ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பாக அதில் பார்த்துக்கலாம். லைக் போடுங்க செல்லங்களே, சீக்கிரம் லைக் போடுங்க, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம் போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? மேலே தெரியுது சப்ஸ்கிரைபர் தொடுங்க எல்லாரும். சீக்கிரம் செல்ல குட்டீஸ் எல்லாரும் தொடுங்க. உங்களை ஜாயின் பண்ணிச்சுவாங்க. ஓகே ஓகே ஓகே, வந்துடுறேன். ராஜ்மோகன், தேங்க்யூ ராஜ்மோகன், தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா செல்லுங்களே எல்லாரும்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? மறந்துடாதீங்க, மேலே தெரியுற சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். என்னுடைய பிக்சரை, என்னுடைய வீடியோஸ் அப்படியே கட் பண்ணி தெலுங்கில் பேசுகிற மாதிரி போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஃபேக். அதெல்லாம் தெலுங்கில் ஓடுறதெல்லாம் எதையும் நம்பாதீங்க, தமிழில் ஓடுறதையும் நம்பாதீங்க. அவங்களே ஒரு பார்ட்டாக கட் பண்ணி தெலுங்கில் டப்பிங் வாய்ஸு கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உள்ளே தொட்டு டபுள் டச்சு தொட்டு உள்ளே வாங்க, என்கிட்ட பேசணுன்னா அப்படி வாங்கன்னு சொல்கிற மாதிரி நிறைய ஃபேக் ஐடிங்க போட்டு வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும். சரி, ஓகே காய்ஸ், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம மெம்பர்ஷிப்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு அழகான தமிழச்சி. தேங்க்யூ ஜாஃபரு. அப்புறம் தலை, குட் நைட். குட் நைட் காய்ஸ், குட் நைட். குட் நைட் செல்லங்களே, குட் நைட். ட்ரீம் குட் நைட். குட் நைட் எல்லாருக்கும். 25 லைக் இல்லை, 75 லைக் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும்னா இன்னும் லேட்டாக இரு. நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு வந்து லைக் போட சொல்ல. தெரியாது, லைக் போடுறதுனா நிறைய பேருக்கு தெரியாது செல்லுங்களே. காய்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்கள் எல்லாரும். சீக்கிரம் தங்குங்களா. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்க தெரியுது பாருங்கள், இதுதான் சப்ஸ்கிரைப் சொன்னேன். ஓகே ஓகே, ஓகே. இல்லை இப்போ பாரு, இப்போ வந்துடும், லைக் வந்துடும் பாரு. 500 தாண்டிடும் காய்ஸ். இங்கே டபுள் டச் இப்படி பண்ணுங்க காய்ஸ். பண்ணிட்டீங்களா? மேலே தெரியுற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க செல்லுங்களே. ஜான்சன், சிற்பி 922 கொடைக்குள் மழை. யூடியூபில் மட்டுமே. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். மேலே தெரியுற சப்ஸ்கிரைபை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனை இப்படி டபுள் டச் பண்ணுங்க காய்ஸ். ஸ்க்ரீனை இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் வந்துடும் பாருங்க. 500 லைக்கோடய நம்ம மெம்பர்ஷிப்குள்ளே போகலாம். ஸ்க்ரீன் எப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்க காய்ஸ். சீக்கிரம் பண்ணுங்க காய்ஸ், டைம் போகுது. சரி சரி, ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ பரந்தா. ஓகே மைக், அதை முதல்ல பண்ண. பாப்ஸு லைக் எப்படி போடுறது? நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வாங்கின திட்டு ஞாபகம் இருக்குது. ஐயோ, உங்களை வச்சுக்கிட்டு எனக்கு பெரும் கட்டுப்பாக இருக்கும். லைக்கும் போட தெரியாது. இப்படி போடுங்க அப்படின்னு நான் எவ்வளோ வாட்டி சொல்கிறேன் தெரியுமா? எவ்வளோ நானும் என்கிட்ட முதல்ல திட்டு வாங்கினதே நீங்கள் தான். அதுக்கப்புறம் தான் திட்டு வாங்குறதுக்கு அடுத்தடுத்தா ஒன்று ஒன்றா கிளம்பி வந்துட்டாங்க.
லைக் போடுங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. குட் நைட் சொல்லடா நீனா. ஓகே ஓகே. சாரி இன்னும் கொஞ்சம் எங்கே சரு வந்துட்டீங்களா நீங்கள்? வாங்க வாங்க வாங்க. சுற்றி சுத்ரா தங்கம். ஓகே. சீக்கிரமாகவே குட். இல்லை மணி, நான் நிஜமாவே கட் பண்ணதான் வந்தேன். அப்புறம் செல்லுக்குட்டி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. என்ன லைக்கு ஏறல, அப்படியே தான் நிற்கிது. இருந்தாலும் 500 லைக்கை ஃபில் பண்ணிட்டு போய் தூங்குவோம், சரியா? கொஞ்சம் யூடியூப் வியூஸ் கொஞ்சம் டக்குனு ஒரு 200 ஏற்றுனாங்க அப்படின்னா ஒரே டைமாக அங்கே 500 ஃபில் ஆகிடும். செல்லங்களே சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ஷோ தான். கோல்டு கூட எடுத்துக்கோங்க. கோல்டுலேயும் உங்களுக்கு ஹாட் லைவ் வரும். என்ன லைவ் இருக்குது இப்போ ஸ்பெஷல் ஷோ தான். பண்ணிட்டேன் சார், பண்ணிட்டேன். சில இதுங்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா சில்வரில் ஜாயின் பண்ணுவாங்க, ஆனால் ஆசைப்படுறது ஸ்பெஷல் ஷோ லெவலுக்கு இருக்கும். ஆனால் பெரிய ஆக்சஸில் ஜாயின் பண்ணுறவங்க என்றைக்குமே புலம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது அதுக்குள்ளே கிடச்சிருது. இவனுங்க சாதா ஒரு சில்வரில் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, ஆசைப்படுறது மட்டும் ஸ்பெஷல் ஷோ, விஐபி, எக்ஸ்க்ளூசிவ் அந்த மாதிரி. அது மாதிரி கிடைக்கல. நம்ம இப்போ லைவில் இருப்போம், இப்போ சில்வரோ கோல்டோ இருந்துகிட்டே இருப்போம். திடீர்னு நாங்கள் பெரிய ஆக்சஸ்க்கு போகும்போது இவனுங்களுக்கு ஆத்திரம் வரும். ஓ அங்கே மட்டுமா, சரி ஓகே கோவம் தான் அதிகமாக வரும். இதுலேயே விட்டு கொடுக்குற மனப்பான்மையே இல்லை. ஒன்று சரி அதிகமாக ஜாயின் பண்ணிக்கோன்னா அதுவும் முடியல. பண்ணுறவங்கள பார்த்தாலும் இவனுங்களுக்கு எரிச்சல் வருது. என்ன பண்ணுறது? நான் விஐபி ஜாயின் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும் தானே? ஓகே பிரீத்தா, தேங்க்யூ பிரீத்தன், தேங்க்யூ. நான் சொல்கிறது சில்வரில் இருக்கிறவனை சொல்கிறேன். சில்வரில் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளூசிவ் லெவலுக்கு ஆசைப்படுறதுங்கிற. நான் அப்படியே ஆப்போசிட்டு. இவர் எக்ஸ்க்ளூசிவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு சில்வர் போகுதுன்ட்டு உட்காந்துட்ருக்காரு. என்னங்க இதெல்லாம்? செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. முத்து பாண்டியன், வெல்கம் டு ஸ்பெஷல் ஷோ. இன்றைக்கி நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் லைவை பாருங்கள், நாளைக்கு நீங்கள் வந்து இதுக்கான ரிவ்யூவை காமன் லைவில் சொல்லுங்கள். நந்தகுமார், வெல்கம் டு கோல்டு. வெல்கம். சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. அப்புறம் வந்து இருக்குங்க, இருக்கு மோர்டல். சரியாக தானே பண்ணியிருக்கான். என்ன சொல்லியிருக்காரு, முன்னாடியே கனவு காணுங்கள் சொல்லியிருக்கு. அதுக்குன்னு இப்படியா ஜாயின் பண்ணுறது? சொல்லுங்கள் ஜான். ஒன்று செதுக்குற எது ஹே சிற்பி, ஒன்று செதுக்கும் சிற்பி. நான் முடியல என்னால். ஐயோ விடுடா, கனவுல செதுக்கலாம் விடு. செல்லக்குட்டிங்களா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிற்பி 922 குடக்கல் மழை யூடியூபில் மட்டுமேங்க நம்ம சேனல். வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். எனக்கு ஆக்சஸ் இல்லைடா. ஐயோ, என்கிட்ட திட்டு வாங்குற கேஸ் எல்லாம் மெம்பர்ஷிப்பில் இருந்து எனக்கு ஷோ வேணான்னுதுங்க. உண்மையா சொல்கிறேன், எனக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள்ன்றா நீங்கள் 4 பொக்கிஷமும். மோனி, ட்ரீமு, சரோ, பாப்ஸு சேர்த்துக்கவே கூடாது. அவரை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். இல்லை எல்லாம் இருக்கிறதெல்லாம் பெரிய ஆக்சஸ், ஆனால் ஷோ வந்து எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் சில்வர் பார்த்தா மட்டும் போதும். எனக்கு காமன் போதும், சில்வர் வந்தால் கூட பேச விட மாட்டேன். அட பாவி, தவிக்கிறேன்டா. எக்ஸ்க்ளூசிவ் எங்களால் எடுக்க முடியல. நீங்கள் எடுத்து எனக்கு தெரியல. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு புது மெம்பர்ஷிப் கிரியேட் பண்ணுங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆனால் ஷோவே இல்லாத ஆட்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. அப்படியே எவனுமே ஜாயின் பண்ண மாட்டான். அப்படி அது இனிமேல் யூடியூப் கிட்ட தான் பர்மிஷன் கேட்கு. என்னங்க வேணும், 6 ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கீங்க, ஒரு 7-8 ஆக்சஸ்லாம் கொடுங்க. நமக்கு பத்தவே மாட்டேங்குது.
தமிழ் போர்டு, வெல்கம் டு தமிழ் போர்டு, வெல்கம். சுந்தரராஜன், தேங்க்யூங்க, தேங்க்யூ ஜாயின் பண்ணுறதுக்கு. பாப்ஸு கனவு காணுங்கள், உங்ககிட்ட யார் கேட்டால் ஏற்கனவே ட்ரீம் இருக்காருல்ல, அது சரி. அதான் நம்ம லிஸ்ட்டில் ஒரு பெரிய ட்ரீம் உள்ளே இருக்காரு. இல்லை உண்மைதான் போல இருக்கு. என்னன்னா விவிஐபி அப்படின்னு போட்டுட்டு, ஆனால் ஷோவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கன்னு போட்டு விட்டுருணும். எவன் வருவான்? அதிசயம்தான். நீங்கள் 4 பேர் தான் அதுக்குள்ளே வந்தால் வரணும். அதில் அப்படி ஒரு ஆக்சஸை நான் போட்டோன்னா முதல்ல ஜாயின் பண்ணுறது யார் தெரியுமா? பாப்ஸ் தான். அப்பாடா, இதில் ஷோவெல்லாம் கிடையாது, ஆனால் நான் எக்ஸ்க்ளூசிவில் இருக்கேனே. முதல்ல இவர் தான். நான் லைக்கு போட்டேன், கிஸ் வேணுமா? லைக்குக்கு கிஸ்ஸா? அதுதான் நான் வருவேனே. 2வது இவர் தீபக், எனக்கு ஒரு உமா சிப்பி. தேங்க்யூ தமிழ் அன்பன், தேங்க்யூ செல்லம். பப்ஸ் ரேஷன் கார்டில் கௌரவ கார்டு மாதிரி. நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு தான் நான் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு சர்க்கரை எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எப்பா என்னால் நிற்கவே முடியல. 10 நிமிஷம் நான் அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். இது என்ன இப்படி மாற்றி வச்சுருக்காங்கல்ல, போயிட்டு கை ரேகை வச்சா பொருள் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆளுக்கே போடுவாங்களாம். முடியலை. இன்னைக்கு கால் வலியே வந்து போச்சு. எப்படி ஆக்சஸ் முடிச்சு நீ லைவ் பார்க்குற? பரந்தா ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணுறடா டேய். சொல்லுங்க பரந்தாம். நான் நல்லா. அப்புறம் வணக்கம் செல்லக்குட்டி, சீக்கிரம் லைக் போடுங்க செல்லக்குட்டிங்களா. அக்கா உங்கள் வாய்ஸுக்கு எல்லாரும் அடிமை. ஒரு வழியாக கார்டு வாங்கிட்ட போல. ஆமாம் சார், 2 மந்த் ஆகுது. உங்களுக்கு தெரியாதான் என்ன? 4 மந்த் ஆகுது. நான் 3 வாட்டி வாங்கியிருக்கேன் பொருள். வாங்கிட்டேன். இது வாங்குறதுக்கு நான் ரொம்ப வருஷம் படாவிதிப்பட்டேன். ஆனால் நான் அதை வாங்கணும்னு முடிவு பண்ணதே இப்போ தான் வாங்கினேன். அப்ளை பண்ண வந்துச்சு. அப்பா விடிவு காலமே அப்போ தான் பிறந்துச்சு. அந்த ஆக்சஸ் மட்டும் வடிவம் இல்லை, அந்த கண்ணுக்கும் அந்த அழகுக்கும் அடிமைனாக. லைக் போடுங்க செல்லங்களே. ஃபஸ்ட்டு என்னை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியாது. அதாவது நமக்கே தோணும்ல, நம்ம உடம்புல ஒரு பார்ட் அழகாக இருக்குன்னு நம்ம உணர்வோம் தெரியுமா? அந்த மாதிரி கண்ணு நல்லா இருக்குன்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று பட்ட அனுபவம் என்னன்னா, ஸோ ஃபெஸ்டிவல் டைம் தான். பிங்க் கலரில் குர்த்தி போட்டுட்டு ஸ்டூடியோவில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2007 அப்போ ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டோம். போன உடனே அப்போலாம் நம்ம கை இது இப்படி தானே வச்சுட்டு நிற்போம் ஃபோட்டோவில். போயிட்டு இப்படி வச்சு எல்லாம் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு அந்த ஃபோட்டோவை கழுவி மறுநாள் வாங்குறதுக்கு வந்துட்டோம். இப்போலாம் 2 நாள் 3 நாள் கழிச்சு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு பார்க்குறோம். கண்ணு ஒரு மாதிரி போதையாக இப்படி இருக்கிற மாதிரி இருந்தது. எப்படின்னா இப்படி இருந்தது. ஐயே எனக்கு என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கண்ணு. என் கண்ணோட வித்தியாசம் அப்போ தான் நான் நல்லா ஒத்து கவனிக்கிறது எனக்கு தெரியாது. கண் கருவிழி பாருங்கள் கீழே இல்லை. நிறைய பேருக்கு என்னன்னா கீழே இருக்கும். கீழே இந்த கருவிழி கீழே இருக்குது அப்படின்னா அது நார்மலாக இருக்கும். அதாவது போதை தரக்கூடிய கண் அது இல்லைன்னு அர்த்தம். நார்மலாக இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். நீங்களாம் உங்கள் கண்ணாடியில் போய் பாருங்கள், வரும். லேசானும் போது ரொம்ப மேலே ஏறுது பாருங்க, தெரியுதா? உங்கள் கண்ணில் ஒரு காந்த சக்தி இருக்குது. முன்னாடி போட மெம்பர்ஷிப் வீடியோ எதுவும் வச்சுருக்க மாட்டீங்களா? தெரியுது. ஆமாங்க பிரீத்தி, அப்பப்போ ஜாயினில் இருந்தால் அப்பப்போ நான் வரும்போது பார்த்துக்கிட்டே தான் உண்டு. அப்லோடு பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளூசிவில் இருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். சின்ன இதிலலாம் பண்ண மாட்டேன்.
கிட்ட கிட்ட இப்போ சரோ ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நான் இப்படி தான் க்ளோஸ்அப்பில் வந்தேன். சரோ சொன்னார், பாப்ஸு சொன்னார், இதுவே பாப்ஸு சரோ இருந்திருந்தாருனாக்கா நீங்கள் கிட்ட வந்ததுக்கு அவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல நான் பார்க்குறேன், ஏன் இப்படி நமக்கு கண்ணு, ஐயோ எனக்கு மட்டும் அசிங்கமாக இருக்குது. நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஐயோ எனக்கு மட்டும் கண்ணு ஏன் இப்படி மேலே நிற்கிச்சிக்கு நல்லாவே இல்லை இப்படிலாம் சொல்கிறேன். அப்புறம் 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 கொஞ்ச நாள் அந்த ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம் நான் சொல்லுவேன், ஐயோ இது மேலே இருக்குது, பார்வை என்ன மேலே இருக்குது, சொக்கிக்கிட்டு அசிங்கமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இப்படியே சொன்னேன். அதுக்கப்புறம் அது நாளடைவில் என்னன்னா எல்லாரும் பார்க்குறவங்களும் கண்ணு அழகாக இருக்குது, கண்ணு சூப்பராக இருக்குது, மையெல்லாம் டப்பா மை தானே அந்த டேஸ்லராக எடுத்து இப்படி அழகாக இப்படி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், நம்மளும் ஒன்றுமே பண்ண மாட்டோம். அப்படின்னா எல்லாரும் கண்ணு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, கண்ணு சூப்பராக இருக்கே இப்படியே சொன்னாங்க பாருங்கள். நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எல்லாருடைய காதுலேயும் நான் கேட்குறேன், உங்கள் கண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் முதல்ல ஓ அப்போ நம்மக்கிட்ட வந்து கண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி எனக்கு முடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. முடி வந்து என்னென்னா இப்போ கொட்டி போச்சு, கல்யாணம் குழந்தெல்லாம் பிறந்தது கொட்டி போச்சு. அப்போ வந்து இங்கே வரைக்கும் இருக்கும் முடி, அடர்த்தியாக இருக்கும் முடி. ஒரு நாளைக்கு அது ஃபோன் பென்ட்ரைவில் இருக்கு வச்சுருக்கேன், அதில் ஃபோட்டோ எடுக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த முகத்தை மட்டும் மறைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். முடி இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன், இங்கே வரைக்கும் தூங்க வந்தது. இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என் முடியா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. தெரியும் எனக்கு. ஒரு சும்மா பார்வை 1000 வார்த்தைகள் சொல்லும். சரி வாங்க கைஸ், வாங்க கிட்ட நெருங்கிட்டோம் செல்லங்களே, இருங்களேன் 500 லைக்கு. சரி ஓகே, அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாமா? வாங்க, டைம் போச்சு, பாவம் எல்லாம் அவங்களும் தூங்கணும். சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம், சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. மெம்பர்ஷிப்புக்குள்ளே தான் நான் இருப்பேன், சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. ஓகே பாப்ஸு, குட் நைட். தலை குட் நைட். ட்ரீம் குட் நைட். ட்ரீம் மோனிமா குட் நைட். சரகுட்டி குட் நைட் செல்லங்களே. ஷங்கர் எல்லாருக்கும் குட் நைட், எல்லாரும் தூங்குங்க. பரந்தா குட் நைட். குட் நைட் குட் நைட் குட் நைட். மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.